மேற்கு வங்கத்திலிருந்து விவசாய கூலியாக தமிழகம் வந்தவர்கள் வேலையில்லாமல் பசியால் மயங்கி விழுந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்த கொடுமை சென்னையில் நிகழ்ந்துள்ளது. அது பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். வட மாநிலங்களில் இருந்து கூட்டம் கூட்டமாக வேலை தேடி தமிழகத்தை நோக்கி பலர் வரும் காட்சியை ரயில் நிலையங்களில் கண்டிருப்போம். அவர்கள் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்ப்பதால் தமிழர்களின் வேலை வாய்ப்பு பறிப்போவது ஒரு புறம் பேசு பொருளாகவே இருந்து வருகிறது. மற்றொரு புறம் வடமாநில விவசாய கூலி தொழிலாளர்கள் வேலை கிடைக்காமல் பசியால் மயங்கி விழுந்திருப்பதும் அதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதும் சென்னையில் நிகழ்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாதம் 10ஆம் தேதி மேற்கு வங்கத்திலிருந்து 11 விவசாய கூலிகள் ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் வந்துள்ளனர். ஒப்பந்ததாரர் மூலமாக பொன்னேரியில் விவசாய வேலைக்கு சென்ற நிலையில் 3 நாட்களாக காத்திருந்தும் வேலை கிடைக்காமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். இதனால் சொந்த ஊருக்கு செல்வதற்காக 13ஆம் தேதி மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்துள்ளனர். ஆனால் ஒருவேளை உணவுக்கு கூட காசு இல்லாமல் ரயில் நிலையத்திலேயே காத்திருந்த நிலையில் 16ஆம் தேதி 4 பேர் பசியால் மயங்கி விழுந்துள்ளனர். 4 பேரையும் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ரயில்வே போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். அவர்களில் பசியில் பச்சை மீனை சாப்பிட்ட சமர்கான் என்பவர் உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அவரது உடலை விமானம் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தனியார் IAS அகாடமி இயக்குநராக உள்ள முன்னாள் IAS அதிகாரி இஸ்ரேல் ஜபசிங் உதவி செய்துள்ளார். ஒவ்வொரு நாளும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வராங்க. அதில் எத்தனை பேர் கேஷுவாலிட்டி ஆகுது, எப்படி திரும்பி போகிறாங்கன்னு தெரில. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணி பத்திரமா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கேஷுவாலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 வயசில் ஒரு பையன், 9 வயசில் ஒரு பையன், 2 பையனுங்க, ஒய்ஃபு வேலை செய்யலையாம். ஸோ அவங்களால திரும்பி கொண்டு போக காசு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதேபோன்று மேற்கு வங்க ஆளுநருடைய சட்ட ஆலோசகரின் தந்தையும் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியுமான சசிதரனின் கவனத்திற்கும் இந்த சம்பவம் சென்றுள்ளது. இதையடுத்து வடமாநில தொழிலாளர்களுக்கு பண உதவி அளித்து 10 பேரை ரயில் மூலமாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை விமானம் மூலமாகவும் மேற்கு வங்கத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சசிதரன் அனுப்பி வைத்துள்ளார். இதுபோன்று வேலையில்லாமல் பசியால் வாடும் தொழிலாளர்களுக்கு அவர்களது சொந்த மாநில அரசும் தமிழ்நாடு அரசும் உதவி மையங்களை அமைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.